ஹாய், ஹலோ, வணக்கம். நாங்கள் இப்போ ஆப்பத்துக்கு மாவரைக்க அரிசி ஊற வைக்க போகிறோம். இந்த அளவெல்லாம் பார்த்துக்குங்க. கிராமத்து முறையில் நாங்கள் ஆப்பம் செய்ய போகிறோம், பார்த்துக்குங்க. ஒரு கப்பு, இது வந்து 1 கிலோ அளவு பிடிச்ச கப்பு. இதில் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு சாப்பாடு வடிக்கிற புழுங்கல் அரிசி, 2 கப்பு போட்டுக்கலாம். வாங்க. இது ரேஷன் அரிசி. நல்லா சுத்தமாக புடச்சிட்டு நெல், மண், கல் எதுவும் இல்லாமல் சுத்தப்படுத்தி தான் நாங்கள் வச்சுருக்குறோம். நீங்களும் அதே மாதிரி சுத்தப்படுத்தி போட்டுக்கோங்க. நல்லா பஞ்சு போல் சூப்பராக வரும். இது 150 அளவு வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். மாவு அரைக்கும் போது பார்க்கலாம். வாங்க. நம்ம அரிசி 4 மணிக்கு ஊற வச்சோம். இப்போ மணி 7 ஆகுது. 4 மணி நேரம் அரிசி, உளுந்து, வெந்தயம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம், அது கூட பழைய சாதம், காலையில் வடித்த சாதம். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். நல்லா மை போல் அரைச்சி மாவு அரைச்சி முடிச்சதும் நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். நல்லா அரிசியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தான் உளுந்து போடணும். எப்பயுமே இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சாலும் அரிசி தான் முதல்ல அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் உளுந்து அரைக்கணும். ஏன்னா அரிசி வந்து சீக்கிரமாக அரைப்பட்டுடும், உளுந்து வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் அரிசி வந்து முதல்ல அரைச்சி எடுத்துருவோம். ஆமாம், இப்போ ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி முடிச்சாச்சு. அரிசி, உளுந்து, வெந்தயம், பழைய சாதம் இதெல்லாம் போட்டு மாவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கல் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வரும். கல் உப்பு. நாங்கள் 2 கிலோ மாவு அரைச்சிருக்கிறோம். 2 ஸ்பூனு சர்க்கரை. இதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மாவை கரைச்சி வச்சுருவோம். கரைச்சி வச்சிட்டோம்னா நல்லா இப்படி அடியோடு கலந்து கரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் நல்லா பொங்கி இருக்கும் மாவு. காலையில் தேவையான அளவுக்கு தோசை மாவிட கொஞ்சம் தண்ணியாகவும் கருப்பு சட்டி இல்லைன்னா தோசை கல்லுலே ஊற்றிக்கலாம். நாங்கள் தோசை கல்லில் தான் ஊற்றுவேன். காலையில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ரேஷன் அரிசி தான், ஆனால் பஞ்சு போல் சாப்பிட்டா வெள்ளை வெளியேர்னு வரும் இந்த ஆப்பம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுலேயே போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சாம்பார், தேங்காய் சட்னி, கறி குழம்பு, மீன் குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. எனக்கு தேங்காய் பால் பிடிக்கும். நான் காலையில் தேங்காய் பால் இல்லைன்னா கொண்டைக்கடலை போட்டு குருமா வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம்.